அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலோட் ஸ்டார் எபிசோட் 215 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த ஒரு ஒரிஜினல் ஸ்டாருக்கு போயிட்டு ஒரு கத்தியை கொண்டு வந்திருப்பானா. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பத்திலே வர்ச்சுவல் யூனிவர்ஸை காட்டுறாங்கப்பா. ஹாங் அலையன்ஸோடைய வர்ச்சுவல் யூனிவர்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். எதுக்காக தெரியுமா வந்திருக்கான்? ஏன்னா இங்கே தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஒருத்தன் இந்த சுப்ரீம் ட்ரெஷர் வெளியில் வந்ததில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்தான்ல, அது பார்த்தீங்கன்னா தனியான ஒரு கத்தி கிடையாது, அது ஒரு செட்டோட சேர்ந்தது. ஸோ ஒருத்தருக்கு டிஸ்க் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக மனுஷன் என்ன பண்ணுவார், இந்த ஒரு கத்தியை தேடி வருவார். இவனுக்கு ஒரு கவலை, என்னடா நான் லேட்டாக போயிட்டேன், அந்த ஸ்பேஸ் பீஸ் அது கொண்டு போயிடுச்சுப்பா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ இவன் தான் அப்போ அங்கே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோக்கே இது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் அப்படிங்கிறது தெரியாது, இப்போ தான் அவனுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு என்ன பேசிக்கிறானுங்க, ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் அவன் கண்டிப்பாக அந்த ஸ்வாடை தேடி போவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறானுங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறான், டேய் அந்த ஒரிஜினல் ஸ்டாரில் எங்கடா இருக்க நீ, உடனே சொல்கிறா நம்ம ஆட்கள் எல்லாரையும் அங்கே திரட்டுவோம், விடக்கூடாதரா, யாருமே லாபம் பார்க்கக்கூடாதரா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு ஆபத்து நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறான். இப்போ அந்த ஓஷன் பாடி ரிங்குக்குள்ளே போயிடுது. நம்ம பீஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ரிங்கை தூக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு. இதை 2 யூனிவர்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒழுங்கு மாதிரியாக அந்த ட்ரெஷரை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அட்டாக்கை பார்க்கும்போதே இவங்க யார் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இவங்க அந்த நார்த்தன் அலையன்ஸை சேர்ந்தவங்க. ஏகப்பட்ட பேர் ஆக்சுவலாக இவனுங்க தான் கொண்டுகிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு அந்த கத்தி வேணும், இவனும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக 2 யூனிவர்ஸ் மாஸ்டருடைய அட்டாக்கை தடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பார்பதா வேற கத்தின்னு இருக்கா, இந்த அட்டாக்கு மேலே பட்டுது உன் டிவைன் எனர்ஜி மொத்தமாக காலியாடும், நீ செத்து போயிடுவேன், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறா. அதுவுமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு போய்கிட்டே இருக்குங்க. இப்போது அவங்களோட அட்டாக் பயங்கர வெறித்தனமாக இருக்குது. ஆனால் நம்ம பீஸ்ட்டுக்கிட்ட ஒரு விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் தான். அந்த விங்ஸை பயன்படுத்தி சார் தப்பிச்சுட்டு இருக்காப்புல, இல்லைனா எப்பயோ சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஸ்கெலிட்டன் பைப்புல விடுற மாதிரி தெரியலங்க. நம்ம பீஸ்ட் எந்த பக்கம் போனாலும் சரி வளைச்சு அடிக்கிறான் அவன். இதுவே வேற யாராவது இருந்தால் இந்நேரத்துக்கு செத்தே போயிருப்பாங்க. நம்ம ஆளுடைய டிவைன் பாடி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அதனால சார் சமாளிச்சிட்டு இருக்காப்புல. அவனும் வெறி கொண்டு அடிக்கிறான். அடிச்சு அடியில் அங்கே இருக்க மரங்கள் எல்லாமே பீஸாக போயிடுதுங்க. அந்த பீஸ்ட்டும் விடுற மாதிரி தெரியல, இவனும் விடுற மாதிரி தெரியல. இது இவனுடைய அல்டிமேட் அட்டாக் ஆமா. ஆக்சுவலாக அந்த உடஞ்சு போன மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக சரியாக ஆரம்பிக்குது. இவனுங்க லிட்டரலாக அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா இது இவனுடைய அல்டிமேட் மூவ். ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டராகவே இருந்தாலும் இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கணும். இவனடா ஒன்றுமே ஆகாமல் நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த விங்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அந்த ஆர்மரையும் போட்டுக்கிட்டு இருக்க அந்த ஒரு பீஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு அடிப்படும்? அது பத்தாவதுக்கு நான் சொன்ன மாதிரி டிவைன் பாடி ரொம்ப பெருசு. நார்மல் யூனிவர்ஸ் மாஸ்டராக இருந்தால் இந்நேரத்துக்கு செத்தே போயிருப்பாப்ல. இப்போ பிரச்சனை என்னன்னா, முன்னாடி இருக்க 2 பேர் மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய பேர் அந்த ஒரு இடத்த சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா இதனடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட இருக்க ட்ரெஷரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபயர் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறதையுமே என்ன பண்ணுறான், எக்ஸ்ப்ளோட் பண்ணுறான். அதுக்கு பார்பத்தா பேரெல்லாம் அவரை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா இடத்தையும் சுத்து போட்டாங்கப்பா. எல்லா போர்ட்டல் முன்னாடி ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. இவன் எந்த பக்கம் போனாலும் மாட்டிப்பான். என்ன பண்ணுறது, மாஸ்டர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேயாஸ் சிட்டி லீடர் இருக்கார்ல, அவர்கிட்ட போகிறான். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட 2 பாடி இருக்குல்ல, ஓஷன் பாடி பீஸ்ட்டு, இந்த ஓஷன் பாடி கிட்ட எல்லா ட்ரெஷரையும் கொடுத்துரு, 2த்தையுமே தனித்தனி திசையில் வேற ஒரு பக்கம் போக சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா எல்லாருமே பீஸ்ட் ட்ரெஷர் எடுத்து தான் பார்த்தாங்க. ஸோ ஓஷன் பாடி கிட்ட ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதை கொன்னா கூட அவனுங்களுக்கு எந்த ட்ரெஷரும் கிடைக்காது, அது மறுபடியும் உயிரோட வந்துடும். ஸோ நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு, நீ கண்டிப்பாக சேஃபாக இருப்ப அப்படிங்கிறான் மனுஷன். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இன்னொரு க்ளோன் இருக்குல்ல, அந்த பாடியை நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு அமுச்சு வைக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் நம்ம பீஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இந்த ஓஷன் பாடி கிட்ட எல்லா ட்ரெஷரையும் கொடுத்து அமிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குது. ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சே எனக்கு என்ன நல்ல நேரமே வரமாட்டேங்குது, ஒரு ட்ரெஷர் கூட கிடைக்க மாட்டேது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுடைய விங்ஸ் வைப்ரேட் ஆகுதுங்க. நம்ம பீஸ்டோட விங்ஸுமே பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. என்னடா என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் இது வாட்டுக்கு இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட் பார்க்குது. எதிர்க்க பார்த்தா அங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவன் பார்க்குறான், ஏ பீஸ்டே ஒழுங்கு முறையாக தான் அந்த விங்ஸ் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் நம்ம ஆளுக்கு புரியுது, ஓ அப்போ இந்த விங்ஸ் கம்ப்ளீட் ஆகலையா, 2மே ஃபியூஸ் ஆச்சுன்னா அப்போ இதோட பவர் பயங்கரமாக இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறான். ஆனாலுமே இப்போ இவன் கிட்ட சண்டை போகிறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட டைம் இல்லை. ஆனால் அவன் சும்மா இருப்பானா, அவன் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு விங்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆக்சுவலாக இந்த விங்ஸை நம்ம ஹீரோக்கு கிடைச்சா கூட இது கம்ப்ளீட் ஆகலைங்க. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 பேர் ஆஃப் விங்ஸ் இருக்கும். அது கிடைச்சா கூட 2 பேர் தானே, இன்னும் 7 பேர் இருக்குது. அந்த பயப்புல என்னென்னமோ ட்ரெஷரெல்லாம் வச்சு நம்ம ஹீரோவை அடிக்குதுங்க. நம்ம ஹீரோவை பார்க்குறான், ஐயோ இவங்கிட்ட சண்டை போகிறதுக்கு வேறு நமக்கு டைம் இல்லையே, பத்தாவதுக்கு டிவைன் எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியாது, எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஷரை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி பயப்புல அங்கேருந்து ஓடியே போச்சு. இவன் பார்க்குறான், பயந்தாங்கோலி ஓடிட்டான் பாரு அப்படிங்கிறான். கவலைப்படாத தம்பி, அவன் திரும்ப வருவான், பொறுமையாக இரு. இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கோல்டன் ஆன் பீஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுது, தான் கிட்ட இருக்க எல்லா ட்ரெஷர்ஸுமே
ஓஷன் பாடி கிட்ட கொடுத்துச்சு. இப்போ ஓஷன் பாடி கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அங்கே வராங்க. யாரா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறது ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் போல தெரியுது. அந்த பீஸ்டால ஏஞ்சிக்க கூட முடியலங்க. அந்த இடத்த சுற்றி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே அதிர்ந்து போகிறாங்க. ஐயோ, எவனோ ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் வந்துட்டான்டா அப்படிங்கிறாங்க. வந்திருக்கவன் யாரா அப்படின்னு பார்த்தா இவன் பேர் வந்து டெவில் ரிஃபைனிங் மாஸ்டரான். எதுக்கு அந்த பேரை வச்சாங்க தெரியல. ஆனால் இவனை பார்க்கறதுக்கு டெவில் மாதிரி தான் இருக்கான். வந்தவன் நம்ம பீஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பீஸ்ட் எவ்வளோ பேர்கிட்ட சண்டை போட்டுது. அப்போல்லாம் வந்து பேர்ன் ஆகாத டிவைன் எனர்ஜி ரொம்ப ஈஸியாக பேர்ன் ஆகிட்டு இருக்கு. அதான் யோசிக்குது, நான் இன்னும் அவனை பார்க்க கூட இல்லை, அதுக்குள்ளே என்னோட டிவைன் எனர்ஜி எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அந்த மனுஷன் ஏதோ குட்டி டெடிபேர் பொம்மையை கையில் தூக்கும்ல, அந்த மாதிரி தூக்கிட்டாங்க பீஸ்ட்டை. அவன் என்ன கேட்குறான், டேய் உன்னோட பேட்டில் ஆர்மரு, உன்னோட ட்ரெஷர்ஸ் எல்லாம் எங்கே? அப்போ நீ அது எல்லாத்தையும் வந்து யார்கிட்டயே கொடுத்து அமிச்சிட்ட. ஒழுங்கு மாதிரியே தான் அந்த ஸ்வாடை என்கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், சுற்றி யார் யார் மேலாம் எனக்கு சந்தேகம் இருக்கோ எல்லாரையும் கொண்டுருவேன். அதுக்கப்புறம் உன்னுடைய ட்ரெஷர்ஸ் எல்லாமே என் கைக்கு வந்துடும். எப்படி வசதி அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் ட்ரெஷரை கொடுக்குற மாதிரி இல்லை, இந்த மனுஷனும் அதை விடுற மாதிரி இல்லை. விட்டால் சாகடிச்சிருவான் போல தெரியுது. ஆனால் நம்ம பீஸ்ட்டுக்கு மாஸ்டர் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு இன்னொரு பவர்ஃபுல் பர்சன் வராங்க. நான் கூட நம்ம ஹீரோடைய மாஸ்டர் தான் வந்துட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்திருக்கிறது இன்னொரு பீஸ்ட்டு. வந்த உடனே அந்த பீஸ்ட் என்ன கேட்குது, நீ வந்து ஸ்கை பீஸ்ட் அலையன்ஸை எதிர்க்கலான்னு பார்க்குறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களையும் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. அவன் என்னோட பீஸ்ட் அலையன்ஸை சேர்ந்தவன், நான் வந்துட்டேன்ல, உன்னால் இதுக்கு மேலே அவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்குது. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, உன்னால் என்னோட அட்டாக்கை தடுக்க முடியும், அதே சமயத்தில் என்னால் உன்னோட அட்டாக்கை தடுக்க முடியும். ஆனால் இங்கே என்னோட அலையன்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பீஸ்ட்டை கொன்றுவாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிறாப்புல. ஆனால் அந்த பீஸ்ட் என்ன சொல்லுது, யோ நீ ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர், அவன் ஏதோ சின்ன பையன் ஏதோ ஒரு ட்ரெஷரை எடுத்துட்டான், உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு அவன்கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கணும்னு பார்க்குறிய, வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குதுங்க மானங்கட்டத்தனமா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த யூனிவர்ஸில் பவர் தான் எல்லாமே அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அங்கே வருமா. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கேயாஸ் சிட்டி லார்டு வந்துட்டாரு. அந்த மனுஷன் வரும்போது என்ன சொல்கிறாரு, அட என்னப்பா 2 யூனிவர்ஸ் மாஸ்டர் இங்கே இருக்கீங்க, நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படிங்கிறாரு. அந்த பீஸ்ட் என்ன சொல்லுது, எப்பா சிட்டி லார்டு, நீ வந்து ரொம்ப பெரிய ஆள், உனக்கு ஒரு ஹானரபிள் ஸ்டேட்டஸ் இருக்குது, இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்டேருந்து ட்ரெஷரை அடித்து பிடுங்கணுமா அப்படின்னு கேட்குது. இந்த டெவில் ரிஃபைனிங் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், உன்னோட ட்ரெஷர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெஷர், இது கூட சண்டை போகிறதுக்குலாம் நான் ரெடியாக இல்லை, நான் கிளம்பி போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவன் ஆட்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளப்பிட்டான். அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் 2 பேரில் யார் கைக்கு அந்த ட்ரெஷர் போகுது நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த பீஸ்ட் கேட்குது, அது என்ன சொல்லுது, எங்கள் பீஸ்ட் அலையன்ஸ் பேருக்காகவாது எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் அந்த டெவில் ரிஃபைனிங் மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்கிறான், அது எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த வெறுங்கையோட திரும்ப போவானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கேயாஸ் சிட்டி லார்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போகிறாரு. சரிப்பா, நீ வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ட, அதனால நான் வந்து உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாங் அலையன்ஸ்க்கு சொல்கிறாரு, யாருமே இதுக்கப்புறம் அந்த ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணாதீங்க, எல்லாரும் திரும்ப போங்க அப்படிங்கிறாரு. அந்த ஆள் பார்க்குறான் டெவில் ரிஃபைனிங் மாஸ்டர், என்னையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன்னா இந்த ஒரு ட்விஸ்ட்டை அவன் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நம்ம சிட்டிலோட அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ அந்த பீஸ்ட் இருக்குல்ல, அது வந்து கோல்டன் ஆன் பீஸ்ட் கிட்ட கேட்குது, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆஹா என்னுடைய ஐடென்டிட்டியை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு இது என்ன சொல்லுது, இல்லைங்க இப்போ வரைக்கும் நான் வந்து ஸ்பேஸில் தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் அலையன்ஸ் பக்கம் வந்ததே கிடையாது அப்படிங்குது. என்னடா சொல்கிற, ஒரு பறவைக்கு கூட தன்னுடைய காட்டுக்கு திரும்ப போகணும்னு தெரியுமே, நீ ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது நம்ம பீஸ்ட் என்ன சொல்லுது, இல்லைங்க எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை, எந்த ஒரு ஞாபகமே இல்லாமல் நான் வந்து ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், இந்த பீஸ்ட் அலையன்ஸ் அப்படிங்கிறதே நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஆனால் எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு கோஆர்டினேட் அப்படிங்கிறத கொடுத்து, இந்த இடத்துக்கு நீ போனோன்னா கண்டிப்பாக நம்ம ஆட்கள் உனக்கு வழி காட்டுவாங்க, இந்த இடத்துல நிறைய ஆபத்துகள் இருக்குது, ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து போயிடுச்சு. ஆனாலுமே நம்ம பீஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சேஃப் இல்லை. ஏன்னா எல்லா சைட்லுமே ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் வளைச்சு பிடிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோற்ற ஆரம்பிக்கிறானுங்க. அந்த நார்தர்ன் அலையன்ஸ் கிட்ட ஏற்கனவே டிஸ்க் இருக்குங்க. அவனுங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு கத்தி அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த கத்தி இல்லாமல் அவனுங்க சத்தியமாக போக மாட்டானுங்க. ஆனால் இந்த பீஸ்ட் கிட்ட இப்போ கத்தி இல்லைல்ல, அவனுங்களுக்கு அது தெரியாது. அவனுங்களும் துரத்திட்டே வரானுங்க. ஒரு கட்டத்தில் இந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, தன்னைத்தானே டெட்டனேட் பண்ணி அந்த இடத்துல செத்து போகுது. இவனுங்க அதை சுத்தமாக எதிர்பார்க்கல. என்னடா அந்த பீஸ்ட் சண்டை போகிறதுக்கு முன்னாடியே செத்து போச்சே, இங்கே தான் எங்கேயாவது அந்த கத்தி இருக்கும், தேடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எங்கே தேடினாலும் அது கிடைக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி அங்கேருந்து வெளில போயிடுச்சு. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.